ஏசாயா 43 அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேலில் பற்றாது. என்றைக்குமே ஒரு பெரிய ஒரு கஷ்டத்துல போகும் பொழுதுதான், கடினமான நேரத்துலதான் ஆண்டவரை உணர முடியாத சூழ்நிலை வாழ்க்கையில வருகிறது. ஆனா ஆண்டவர் பாருங்க சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, அதாவது கஷ்டமான நேரத்துல மூழ்கி போகிற அந்த தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடினமான நேரத்துல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கிற நேரத்துல மாத்திரம் இல்ல, கடினமான நேரத்துல. இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது, நாட் ஆன் தி லக்ஸூரியஸ் கார்பெட், நீங்க ஒரு பெரிய ஒரு கார்பெட்ல சந்தோஷமாய் நடந்து போகிற நேரத்துல இல்ல, தண்ணீர்களை கடக்கும் பொழுது, அக்கினியை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த கடினமான நேரத்துலதான், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமான நேரத்துலதான் ஆண்டவரை நம்ம உணரணும். அப்படி உணர முடியாம பிசாசு பண்ணுவான். ஏன்னா ஆண்டவரை உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை வந்துடும். ஆண்டவரை நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விடுதலை வந்துடும். அதுக்காக ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா பின்னாடியே பிசாசு என்ன செய்யறான், உங்களை அந்த கஷ்டத்துல போய் உங்களை மூழ்கி அமிழ்ந்து ஆண்டவரே இல்லைங்கிற அளவுக்கு உங்களை கேள்வி கொண்டு வந்து, கேள்வி எழுப்பி கடினமான நேரத்துல கொண்டு வந்து விடுகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த கடினமான நேரத்துல உணருங்க, கடினமான நேரத்துல என்ன உணருங்க. எவ்வளோ கஷ்டத்தின் வழியா போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தரை உணரும்படியா உங்களை உணர செய்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அவரை நீங்க வாழ்க்கையில உணர்ந்தா போதும் உங்க வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். இந்த இடத்துல முதலாவது நம்ம பார்க்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. முதலாவது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ கடந்திடுவாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. You will cross over. நீங்கள் கடந்துடுவீர்கள். இதுவரைக்கும் என்ன பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, நீங்க கடந்து போக போறீங்க. ஹல்லேலூயா. You will cross over. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கடந்துடுவீங்க, நீ கடந்திடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கடந்து போக செய்ய போகிறார். 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றுகிறார். எல்லாவற்றையும், பழையவைகள் ஒழிந்து போகிறது, ஒழிந்து போகிறது, முற்றிலுமாய் ஒழிந்து போகிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வருகிறதுனால் உங்களுடைய வாழ்க்கை புதிதாய் மாறப் போகிறது. ஹல்லேலூயா. அந்த பழையவைகள் ஒழிந்து போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒழிந்து போகும். இனி அதை காணப்படாமல் போகும். நீங்க தேடியும் காணாதிருப்பீர்கள். இனி பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். பாரங்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். அது ஒழிந்து போகும். எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருப்பது? இயேசுவை நம்பி வாழ்வது. அவ்வளவுதான். இயேசுவை நம்பி நீங்க வாழும் பொழுது பழையவைகளை ஒழித்து கர்த்தர் எல்லாத்தையும் புதிதாய் மாற்றுகிறார். அங்க ஒரு கடந்து போகுதல் உண்டாகிறது. பழைய காரியங்களை விட்டு, பழைய கஷ்டங்கள், பழைய வறுமைகள், பழைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டுமல்ல, ஆண்டவர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் உங்களை ஆண்டவர் கடந்து போக செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 காரியத்தை வாசிக்கிறோம். தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை என்று ஏசாயா 43:2 வாசிக்கிறோம். தண்ணீர், ஆறு. சரி, இப்ப பாருங்க,
மோசே எப்படி கடந்து வந்தான் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த நேரத்துல அப்போ பெரிய ஒரு கடல் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. எகிப்துல இருந்து விடுதலையாகி வராம், செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறது. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, அன்னைக்கு நோவாவுக்கு பெரிய பேழையெல்லாம் கட்டி தண்ணி மேல மிதக்க வைத்தாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை பிளந்த ஆண்டவர் வழியை உண்டு பண்ணார். அன்னைக்கு செங்கடல் அவங்களுக்கு முன்னாடி பெரிய தடையா இருந்துச்சு. அவங்க எங்க இருந்து வராங்க? அடிமைத்தனத்திலிருந்து வராங்க, பயங்கரமான கட்டிலிருந்து வருகிறாங்க. அவங்க செய்த இவ்வளவு நாள் பட்ட வேதனைகள்ல இருந்து வராங்க. இவ்வளவு நாள் அவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த கூலி பெறாம இருந்த அந்த இடத்துல இருந்து வரான். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரான். கர்த்தர் அந்த சூழ்நிலையில இருந்து இன்றைக்கு உங்களை வெளியில கொண்டு வரார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வருகிறார். இனி கஷ்டத்துல இருந்ததை விட கர்த்தர் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா உங்களை கொண்டு வரார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ கொடுக்க போகிறார். ஒரு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை எடுத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை படிப்புல, வேலையில, எல்லாவற்றிலும் கஷ்டத்தையே நீங்க பார்த்திருக்கலாம், தோல்வியே பார்த்திருக்கலாம். ஆனா இனிமேல் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்க போகிறார். வேலையில உயர்வை கொடுக்க போகிறார். நீங்க எதிர்பார்த்திருந்த முடிவிற்கும் மேலானதை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன் செய்கிற விதம். அது மோசேனுடைய கடந்து போகுதல். ஆனா யோசுவாவை பாருங்களேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோசுவா 1:5 நம்ம வாசிக்கலாம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தை பாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசேயோட ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அதே போல உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்ததை எப்படி ப்ரூவ் பண்றார் பாருங்க, எப்படி விளங்க செய்றார் பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்துல வாக்கு கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோர்தான் என்கிற நதி அவங்களுக்கு முன்பதாக நிற்கிறது. மோசேக்கு செங்கடல் இருந்தது, யோசுவாக்கு யோர்தான் நதி. கர்த்தர் யோர்தான் நதியை 2ஆய் பிளக்கிறார். பாருங்க, அன்றைக்கு அந்த யோர்தான் நதியை கடந்து போகணும். எகிப்துல இருந்து செங்கடலை கடந்து வந்தாங்க. செங்கடலை கடந்து வந்து இன்னும் அவங்க ஆசீர்வாதமான இடத்துக்கு போகல, இன்னுமே கானானுக்குள்ள போகல. ஏன்னா ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்களா இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல இருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்து போகணும்னா, தண்ணீர்களை நீங்க கடந்து போகணும்னா, கஷ்டங்களை கடந்து போகணும்னா முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. அன்னைக்கு இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில அந்த முறுமுறுப்பு இருந்ததுனாலதான் எங்க ஆண்டவர் செஞ்சிருவாரு, எப்படி செய்ய போறாரு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. மோசேயை அவ்வளவு தொல்லை பண்ணாங்க. மோசேயை கோவப்படுத்த வச்சு, மோசேயை கோவப்படுத்தி மோசேயே கானான பார்க்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, துயரத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்களே ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எந்தெந்த காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில இருந்து விளக்க சொல்றாரோ அதை விளக்கினான். எந்தெந்த காரியத்தை நான் சரி செய்ய வேண்டும் என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். அன்னைக்கு செங்கடலை பிளந்து வந்த இஸ்ரவேலர்கள் இன்னும் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. இப்ப யோர்தானை கடக்குறாங்க. செங்கடல்ல விளக்குறதுக்கு முன்னாடி அடிமைத்தனத்துல இருந்து விடுதலைக்கு தான் வந்தாங்க. ஆனா இப்ப யோர்தானை கடக்கும் போது பாருங்க, அவங்க வனாந்திரத்துல இவ்வளவு நாள் சுற்றிட்டு இருந்தாங்க. வனாந்திரத்துல இருந்து சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. அன்னைக்கு யோர்தான் நதியை கடந்த உடனே உள்ள எரிகோவை 7 முறை சுற்றி வந்து சுதந்திரிச்சு, கடைசி ஆயுப்பட்டினத்தை சுதந்திரிச்சு
கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இப்ப யோர்தான் கிட்ட அவங்க வரும்போது கானான் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு, அவங்க சுதந்திரம் பக்கத்துலதான் இருக்கு. இவ்வளவு நாள் வனாந்திரத்துல சுற்றி 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 வந்தாங்க. வனாந்திரம் எதை குறிக்கிறதுனா, இருக்கிறதுலயே ஓடி 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 கஷ்டப்பட்டு 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 கொஞ்சம் பணத்தை வச்சு அதையே சமாளிச்சு இதை அதுல போட்டு அதை இதுல போட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதுதான் வனாந்திரமான வாழ்க்கை. அந்த வனாந்திரமான வாழ்க்கையில இருந்து கர்த்தர் உங்களை சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்க செய்யணும்னா உங்க வாழ்க்கையில யோர்தான கடக்க செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு செங்கடலை கடந்து ஒரு நிமிஷம் எகிப்து ராணுவத்துல இருந்து விடுதலை ஆனாங்க, அவ்வளவுதான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வனாந்திரத்துல தான் சுற்றிட்டே இருந்தாங்க. 40 வருஷம் வனாந்திரத்திலே இருந்தாங்க. ஏன்னா விசுவாசம் இல்ல ஜனங்கள்கிட்ட, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் இல்லை. ஆனா யோர்தான கடக்கும் பொழுது அந்த வனாந்திரமான வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் சுதந்திரத்துக்குள்ள கொண்டு போறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை ஏற்கனவே விடுவிச்சிட்டார், எகிப்துல இருந்து விடுவிச்சிட்டார். வனாந்திரத்துல சுற்றிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நீங்க இயேசுவை அறிஞ்ச போதே உங்களுக்கு விடுதலை வந்திருக்கு. மோசே கடந்து வந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தது போல நீங்க கடக்குறீங்க. ஆனா யோர்தான கடக்கணும். யோர்தான கடந்தாதான் கானான் கிடைக்கும். செங்கடலை கடந்தா போதாது. யோர்தான கடக்கணும்னா உங்களை நீங்களே ஆயத்தம் பண்ணணும், பரிசுத்தப்படுத்தணும், ஆயத்தம் பண்ணணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வெளியே எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவரோடு ஐக்கியமாகணும். ஆண்டவரோடு எவ்வளோக்கு எவ்வளோ உறவு கொள்றீங்களோ, ஆண்டவரை எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறீங்களோ, ஆண்டவர் நம்மளை எப்படி நேசிச்சார், இயேசு நம்மளை எவ்வளோ நேசிச்சார்னா அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அந்த மாதிரி இயேசுவை நேசிக்கிறீங்களோ, ஒன்னும் சொல்ல ஆண்டவர் ஒண்ணுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும், அவரை நேசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்க முடியாது. உபத்திரவம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, துன்பமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவுமே என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவர் மேல நேசத்தை வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க உங்களை நீங்க சரி செய்ய ஆரம்பிச்சீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இதை நீ விளக்கணும், இதை நீ செய்யணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஈஸியா யோர்தானை கடந்துருவீங்க, கானானுக்குள்ள பிரவேசிப்பீங்க. ஆமென், ஆமென். செங்கடல் எதை குறிக்கிறது? செங்கடலை கடக்கும் போது விடுதலை குறிக்கிறது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை குறிக்கிறது. யோர்தான கடக்கிறது அதை விட மேல வனாந்திரம், கஷ்டத்துக்குள்ளேயே கஷ்டம், பெரட்டி பெரட்டி கஷ்டம் பட்டு பட்டு இங்க கொஞ்சம் வாங்கி அங்க கொஞ்சம் வாங்கி கடன் வாங்கி கஷ்டப்படுறோம்ல, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியெடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வனாந்திரமான சுற்றி சுற்றி வாழ்க்கையில ஒரு இடத்துல போய் இருக்க முடியாம ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சுற்றி சுற்றி மாற்றி மாற்றி வருகிற பிரச்சனையில இருந்து, வனாந்திரத்தில இருந்து கர்த்தர் உங்களை சுதந்திர பூமிக்குள்ள பிரவேசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வான்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது, யோர்தானுகளை கடக்கும் பொழுதோ நீங்க கட்டாயம் அதை கடந்து வந்துடுவீங்க. நீங்க மூழ்கி போவதில்லை, அந்த ஆறுகள் உங்க மேல புரளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சத்ருவின் கிரியையும் சரி, எந்த தடையும் உங்களுக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வல்லமை அது எல்லாவற்றை பார்க்கிலும் பெரியது. ஆமென். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, இயேசு சுவாமி சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், கடந்து போவோம்னு சொல்றார். இந்த இடத்துல பாருங்க, அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க போகும் பொழுது, படகுல போய் கொண்டிருக்கும் பொழுது பலத்த
பலத்த சுழற்காற்று வருகிறது. வந்த உடனே சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பயந்து போயிட்டாங்க. சொல்றாங்க இயேசுவை நோக்கி, ஐயோ நாங்க மடிஞ்சு போகிறோமே அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சுவாமி என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சுன்னு காற்றையும் கடலையும் அதட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் போறதுக்கு முன்னாடியே வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார். என்ன சொல்லிதான் சீஷர்களை கூட்டு போறாரு? அந்த வசனத்தை தான் வாசிக்க சொன்னேன், மார்க் 4:35. அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டார். ஆனாலும் சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. எங்க நம்ம கரை போய் சேர மாட்டோமோன்னு பயந்துட்டான். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அக்கறைக்கு போவோன்னு சொன்னதுதான் உங்களை கட்டாய சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்க செய்வார். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்வார். கடன்ல இருந்து விடுதலையை கொடுப்பார். வியாதியில இருந்து விடுதலையை கொடுப்பார். இவ்வளவு நாள் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் இருந்து விடுதலையை கொடுப்பார். பிசாசின் தொல்லையில இருந்து விடுதலையை கொடுப்பார். அபிஷேகம் உள்ள வாழ்க்கையை கொடுப்பார். அவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் பாருங்கள், நான் சொல்லிட்டார். இனி படகு அசைஞ்சாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அது உங்க வேலையில கர்த்தரதை அகற்றி எல்லா பிரச்சனையில இருந்து கர்த்தரே விடுதலையாக்கி உங்களை கரை கொண்டு சேர்க்கிறது அவருடைய வேலை. விசுவாசிக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? அது காமெண்ட் சொல்றேன். விசுவாசிக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மூழ்குவது இல்லை. ஆறுகள் உங்க மேல புரளுவதில்லை. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனா அது உங்களை தாக்காது. நீங்க மேல எழும்பி நிப்பீங்க. ஆமென். இதுதான் முதல் காரியம். நான் கடந்திடுவேன். சொல்லுங்க, நான் கடந்திடுவேன். ஆமென். ஒரு பாடல் நம்ம பாடுவோம், உங்களை உற்சாகப்படுத்தும்படி. நான் பாடகர் இல்லை, ஆனாலும் பாடுறேன். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில். கரங்களை தட்டி பாடு. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில். அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன். பரலோகம் என்னதே, பாடுவேன், பரவசமாகுவேன். பரலோகம் என்னதே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில். அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நீலை கலங்கி ஆழ்கையில். அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன். பரலோகம் என்னதே, பாடுவேன், பரவசமாகுவேன். பரலோகம் என்னதே. என்று மாறும் எங்கள் துயரம், என்றே மனமும் ஏங்கலும்.
ஆனா வனாந்திரத்தை கடக்க செய்வார். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை. இதுவரை சுற்றி சுற்றி வந்தது போதும், இனி அதுல இருந்து உங்களை விடுவிச்சு கொண்டு போக போறார். ஆமென், ஹalleluya. இரண்டாவதாக கர்த்தர் இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் பலன் கொள்ளுவேன், நான் பலன் கொள்ளுவேன். I will overpower. நான் பலன் கொள்ளுவேன். ஹalleluya. நீங்க அக்கினி என்பது, அக்கினினா அழிவை குறிக்கிறது, நாசமாக்குறது குறிக்கிறது, அழிவை குறிக்கிறது. ஆனா அழிவின் வழியா நீங்க நடந்து போனாலும், சங்கீதக்காரர் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்து போனாலும். நீங்க ஒரு வண்டியில போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 லாரி போயிட்டு இருக்கு, இல்ல ஒரு லாரி ஒரு பஸ் போயிட்டு இருக்கு, நடுவுல நீங்க போகும் பொழுதுதான் தெரியும் மரண இருளின் பள்ளத்தாக்கு. பயங்கரமான கடன் பிரச்சனை இருக்கு, தேதி நெருங்கி கொண்டிருக்கிறது, நகையை மீட்கணும், இல்ல நான் போயிரும், நான் கடனை கட்டி முடிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு தெரியும் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட கஷ்டத்தின் வழியா கடந்து போனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க அக்கினியை கடக்கும் பொழுதும் வேக மாட்டீங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல பாருங்க, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். வேத வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு டைமண்ட் முத்து. நடக்கும் போது வேகாதிருப்பாய். அப்ப நீங்க அக்கினியில ஓடக்கூடாது, நடக்கணும். ஓடக்கூடாது, நடக்கணும். ஏசாயா 28:16 வாசிக்க கேட்போம். ஏசாயா 28:16. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறுவானா, பதறானா? பதறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பீங்க. அக்கினியில ஓடுனீங்கன்னா வெந்துருவீங்க, அக்கினியில நடந்தீங்கன்னா வேக மாட்டீங்க. ஏன்னா விசுவாசம் யாரு மேல இருக்குது? ஆண்டவர் மேல இருக்குது. நீங்க பதறவே வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். உங்க கஷ்டத்தின் வழியா போகும் பொழுது நீங்க அவசரப்பட வேண்டாம், பதற வேண்டாம். ஐயோ என்ன ஆயிருமோ? இங்க ஒரு பக்கம் வந்து ஜெபமும் பண்றது, அந்த பக்கம் போயிட்டு அவிசுவாச வார்த்தையை பேசுறது. என்ன ஆகும்? ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நாள் நெருங்கிருச்சு, நேரம் நெருங்கிருச்சு, செய்ய மாட்டாரோ, கைவிட்டுருவாரோ? பேசுறீங்களா? பேசுறீங்களா? நிறைய பேர் ஆண்டவர் காட்டுறாரு. ஆவியானவர் சொல்றதுதான் நான் சொல்றேன். அப்போ பதறீங்க, பதறீங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், பதறாதீங்க, நடந்து போங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான். உங்க விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கிறது. எப்பவுமே ஆண்டவருடைய விசுவாசிங்க, பதறவே கூடாது. we have to rest in God. ஆண்டவருக்குள்ள இளைப்பாறணும். நீங்க எப்பயுமே பிரச்சனை போராட்டத்தையே கடந்து போகும்போது, நல்லா என் வாழ்க்கையில நான் படிச்சுக்கிட்டது உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு கத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு இளைப்பாறணும். கர்த்தர் செய்வார், அவர் நேரத்துல சரியா செஞ்சு முடிப்பார். ஹalleluya. விசுவாசிக்கிறவன் பதறான். அக்கினி மாதிரி தான் இருக்கும், முடியாது, உங்களால வெந்து போற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நடக்கணும், வேக மாட்டீங்க. தாண்டாதீங்க, ஓடாதீங்க, நடங்க. விசுவாசத்தை ஆண்டவர் மேல வச்சு நடங்க. ரெஸ்ட் பண்ணுங்க, இளைப்பாருங்க. இயேசுவாமி பாருங்க, நிறைய முறை இளைப்பாருவார். படகுல பயங்கரமான புயல் வந்துட்டு இருக்கும், நல்ல ஜாலியா படுத்துவார். எந்த அளவுக்கு நீங்க ஜெபிச்சு ஒப்பு கொடுத்துட்டு இளைப்பாறுதலுக்குள்ள போகணும். சும்மா இளைப்பாறக்கூடாது, ஆண்டவர்கிட்ட முழுசா விட்டு ஒப்பு கொடுத்துட்டு விசுவாசத்துல இளைப்பாறணும். என்ன பிரச்சனை வந்தாலும் ரெஸ்ட் இன் காட், ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்ட். இங்கிலீஷ்ல அருமையா ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்ட், நம்பி இளைப்பாறு. அதான் சீக்ரெட். சீக்ரெட். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும்
நம்பி இளைப்பாருங்க. ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்ட். மத்தேயு 14 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பேதுரு கடல்ல நடக்கணும்னு ஆசைப்படுறார். இயேசு சுவாமி நடக்கிற மாதிரி இறங்கி வான்னார் இயேசு சுவாமி. பேதுரு இறங்குறார். அவரு சுற்றியுள்ள காற்றை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். சுற்றியுள்ள கடினமான காற்றை பார்க்க ஆரம்பிச்ச உடனே பதறிட்டார், மூழ்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் தூக்கி எடுத்தார். என்னைக்குமே சுற்றியுள்ள பிரச்சனையை பார்த்து பதறாதீங்க, உங்க விசுவாசத்தை குறைச்சிரும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனையை பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பதறுவீங்க. விசுவாசிக்கிறவன் ஆண்டவரை நம்புறவங்க பதறவே கூடாது. தைரியமா இருங்க, ஆண்டவருக்குள்ள இளைப்பாருங்க. கடைசியாக நம்ம வாசிக்கிறோம், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கினியில நடக்கும்போது வேக மாட்டீங்க. இப்ப அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை சொல்லுங்க, நான் ஜெயம் கொள்ளுவேன். I will overcome. நான் ஜெயம் கொள்ளுவேன். ஹalleluya. யோவான் 16:33 வாசிக்கிறோம். இயேசு சுவாமி சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. அதுதான் ஹைலைட். உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், அவர் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அவர் ஜெயித்தவராய் இருக்கிறார். நமக்கும் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தானியேல் 3:19-30 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பயங்கரமான அக்கினி சூளையில தூக்கி கொண்டு போய் போடுறான். போடுவதற்கு முன்பதாக ராஜா கேட்கிறார், மீண்டும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், என் சிலைக்கு முன்பதாக பணிந்து கொள்ளு கேட்கிறார் ராஜா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ராஜாவே நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. தானியேல் 3:18 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க பணிந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஆண்டவராகிய தேவன் எங்களை தப்புவிப்பார்னு தைரியமா சொல்றாங்க. தைரியமா சொல்லிட்டு அடுத்த 17 சொல்லிட்டு 18 அவங்க சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும். அதையும் அப்படி சொல்லணும். அப்ப விசுவாசம் அந்த இடத்துல அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சா? முதல் வசனத்துல சொல்றாங்க, ஆண்டவர் எங்களை விடுவிப்பார், நீங்க தூக்கி போடுங்க பாப்போம், ஆண்டவர் எங்களை விடுவிப்பார்னு சொல்லிட்டாங்க. 18ஆம் வசனத்துல சொல்றாங்க, விடுவிக்காமல் போனாலும் இந்த தேவனை தான் தொழுது கொள்ளுவோம்னு சொல்றாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல இதை வாசிப்பது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் அவங்களுக்கு விசுவாசம் இல்லையா? வைராக்கியம். ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அன்னைக்கு விடுவிச்சாருல அவங்கள, கட்டாயம் விடுவிப்பார். அவங்கள விடுவித்த மாதிரி உங்களை விடுவிப்பார். வைராக்கியமாயிருங்க. ஹalleluya. அந்த துணிவு உங்களுக்காக இருக்க வேண்டும். நான் பின்வாங்க மாட்டேன். எவ்வளவு கடினமான கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று துணிவு இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை மகிமையிலிருந்து மகிமை கொண்டு செல்வார். ஹalleluya. 3 காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போறோம். தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும் பொழுதும் உங்களோடு இருந்து புரள செய்ய மாட்டார். அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பீங்க. அக்கினி ஜுவாலை பற்றாது. ஆமென். இந்த நம்பிக்கை போதுமா உங்களுக்கு? இது போதும், நான் முழு வாழ்க்கையை நடத்திடுவேன்னு எத்தனை பேர் சொல்றேன்? அவர் இருக்கிறார். ஹalleluya. அவர் இருக்கிறார். இயேசு உங்களுக்காக இருக்கிறார். ஹalleluya. உங்களை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, அடிமைத்தனத்திலிருந்து வனாந்திரமான வாழ்க்கையில இருந்தும் கர்த்தர் உங்களை சுதந்திர பூமிக்கு கொண்டு செல்ல போகிறார். ஹalleluya. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரு சரணத்தை பாடி நம்ம ஜெபிக்க போறோம். வனாந்திரமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். Thank you Father. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னன் இயேசுவை காணாத மன்னா இயேசுவை பரவச
பரந்தோடும் இன்னலே. திரும்பி சொல்லுங்க. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இன்னலே. Thank you Father. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால வனாந்திரமான வாழ்க்கைகள் மாறி இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் சுதந்திர பூமிக்குள்ள ஒவ்வொருவரை பிரவேசிக்க செய்கிறதற்காய் மக்கள் நன்றி. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தினால இதுவரை வியாதிக்கு மேல வியாதி, வறுமைக்கு மேல வறுமை, கடனுக்கு மேல கடன், இன்றைக்கு கர்த்தர் அந்த வனாந்திரமான வாழ்க்கைக்கு முடிவை உண்டு பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லா வனாந்திரமான வாழ்க்கை மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால கஷ்டத்தின் வழியாய் போகும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு 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 கடந்து போக செய்கிறார், கடந்து போக செய்கிறார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது, பிரச்சனைகளை கடக்கும் பொழுது, போராட்டங்களை கடக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை கொடுக்கிறார், இன்றைக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக நீ விலக்கிரயம் சிந்தி விட்டீர், சிலுவையில ஏற்கனவே சிந்தி விட்டீர். அந்த மன்னிப்பை நான் பெற்றுக் கொள்கிறேன், பெற்றுக் கொள்கிறேன். ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. மீண்டும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. தேங்க் யூ. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை கடக்க செய்வீர், நீர் என்னை கடக்க செய்வீர். ஆறுகள் என்மேல் புரளுவதில்லை, அக்கினி என்மேல் வேகுவதில்லை, அக்கினி ஜுவாலை என்னை பற்றுவதில்லை. நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் உமக்குள் இளைப்பாறுகிறேன், நான் உமக்குள் இளைப்பாறுகிறேன், நான் உமக்குள் இளைப்பாறுகிறேன். நான் இனி கஷ்டப்படுவதில்லை, நான் இனி கலங்குவதில்லை. உமக்குள் இளைப்பாறுகிறேன் என்று சொல்லுங்க, உமக்குள் இளைப்பாறுகிறேன் என்று சொல்லுங்க. ஓ நான் நடந்து போவேன், விசுவாசிக்கிறேன். நான் பதற மாட்டேன், நான் பதறுவது இல்லை, நான் பதற மாட்டேன். நன்றி 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 நன்றி. அக்கினி ஜுவாலை உங்களை பற்றுவதில்லை, அக்கினி ஜுவாலை உங்களை பற்றுவதில்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட கர்த்தர் நான்காவது நபராய் அந்த இடத்துல இருந்தது போல இன்றைக்கு உங்களோடு நான்காவது நபராய் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லா கஷ்டங்கள் விலகுவதாக, இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக, இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. வனாந்திரமான வாழ்க்கை மாறுவதாக, கானானுக்குள் பிரவேசிக்கும்படியா, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியா, நிம்மதியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியா, சமாதானமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியா, சுகமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியா, பலனுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Thank you Father. நன்றி 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 நன்றி. வனாந்திரமான வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நான் வாழ்க்கையில பதறிக்கொண்டே இருந்தேன், ஆண்டவரை நான் விசுவாசிச்சேன், ஆனாலும் ரெண்டு மனதா இருந்தேன்னு சொல்றவங்க இன்றைக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை இப்போ உணர்த்தி கொண்டிருக்கிறார். ரெண்டு மனமாய் இருந்திருக்கிறீங்க. ஒரு பக்கம் விசுவாசம், ஒரு பக்கம் அவிசுவாச வார்த்தைகள், அவிசுவாச எண்ணங்கள், அவிசுவாசம். வீட்டுல சண்டை, போராட்டங்கள், பேசுற வார்த்தைகள், எக்குத்தப்பான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க.
ஆண்டவரே என்ன மன்னியும் சொல்லுங்க, என்ன மன்னிங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன், முழு மனதோடு விசுவாசிக்கிறேன், முழு மனதோடு விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. Thank you Father. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நன்றி 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 நன்றி. கஷ்டத்துக்குள்ளே புரண்ட வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் சுதந்திர பூமிக்குள்ள கொண்டு செல்வதற்காக ஸ்தோத்திரம். கடக்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பலன் கொள்ள செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினியை கடந்தாலும் நீங்கள் பலன் கொள்ளுவீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அக்கினி உங்களை தொட முடியாது. ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துல அக்கினிக்கு இடம் இல்லை. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த நதி இப்பொழுது பாய்ந்து செல்கிறது. ஜீவ தண்ணீர் இப்பொழுது பாய்ந்து செல்கிறது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். நிரம்பி வழிங்க, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார், கர்த்தர் மாற்றுகிறார். ஓ தட்டைகள் விலகுகிறது, நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, புதிய பாஷைகள் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. நவமான பாஷைகளை பேசுங்க. ஆண்டவர் இன்னும் எனக்கு புதிய பாஷைகளை கொடுக்கணும்னு சொல்றோம். கரங்களை உயர்த்துங்க. எனக்கு நவமான பாஷைகள் வேண்டும் சொல்றோம். இயேசுவின் நாமத்தினால பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நரம்புகளிலே வலி, நரம்புகளிலே வலி. இயேசுவின் நாமத்தினால் முக்கியமா அந்த தலையில இருக்க நரம்புகள்ல வலி. எத்தனை பேர் நரம்புகள் வலியில இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவரை சுகமாக்க போறார் இயேசுவின் நாமத்தினால். எல்லாம் கை கீழே போடுங்க. நரம்புகள்ல வலி இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. முக்கியமா தலை நரம்புகள்ல யாருக்கு வலி இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்க. உனக்கு இருக்கா? இங்க எல்லாம் இருக்கா? உங்களுக்கு இருக்கா பிரதர்? இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வல்லமை இறங்குவதாக. நான் சுகமானேன்னு சொல்லுங்க. நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் காயங்களால் இப்பொழுது அந்த இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் காயங்களினால், இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினால வியாதி நடத்துற கரங்களை வைங்க, விசுவாசத்தோட கரங்களை வைங்க. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இயேசுவினுடைய சுகம் உண்டாவதாக. Be healed in the name of Jesus. இனி இந்த வலி வேதனைக்கு இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு, வெளியேறு. வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. Thank you Father. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்போ சோதிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். சோதிச்சு பாருங்க, விசுவாசத்தோடு சோதிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அதற்கா இயேசு, thank you Jesus. ஆண்டவர் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. முழங்கால்ல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால. எல்லா முழங்கால் வியாதிகள் மறைவதாக. எலும்புகளை கர்த்தர் தினமுள்ளதாக்குகிறார். ஓ நன்றி 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 நன்றி. லிவர்ல இருக்க பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. மூச்சு விடுகிறதுல சிரமங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசு எங்களுடைய சுகத்திற்காக மரித்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில. இப்பொழுது இப்பொழுது வயிற்றில தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக. வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அவர்களை தம்முடைய ஆவியினால் நிரப்ப போகிறார் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் சந்ததிகள் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி இயேசுவினுடைய ஆவியானவர் இப்பொழுது இப்பொழுது தேவ ஆவி உங்களை நிரப்புகிறார். Thank you Holy Spirit. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆளுகை எடுக்கிறார். நன்றி 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 நன்றி. பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஆண்டவரே மெய்யாகவே நீர் என்னோடு பேசினீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் உமக்குள்ள இளைப்பாறுவேன். நான் பதறுவது இல்லப்பா. நான் நடந்து போவேன்.
நிச்சயமாகவே நீர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல என்னை வனாந்திரத்திலிருந்து சுதந்திரத்துக்குள்ள கொண்டு செல்லுவீர். நான் விசுவாசிக்கிறேன், சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன். நன்றி செலுத்துங்க. நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, 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 நன்றி. புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு நிரப்புவதற்காய் மக்கள் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.